அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். எல்லாருமே பெண்ணுக்கான நீதிங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்குன்னு மனசு வெம்பி பொங்கி போராடினாங்க. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்பு இல்லை. நான் இதை அவர்கிட்டயே சொல்லிட்டேன். என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது இந்த ஊரு அப்படிங்கிற அந்த ஆதங்கம் புரியுது. அந்த வழிய நாம வந்து பகிர்றோம். தப்பு செஞ்சவங்களை கூட்டி வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளையே தாக்கிக்கிறது எந்த விதத்துல? அவரே காமெடி நடிகரு, அவரை பார்த்து சிரிக்கிறது தான் அவருக்கே சோறு போடுது. அவரு கோமாளித்தனமா நடிச்சு பொழப்பு நடத்துற எஸ்.வி. சேகர் எல்லாம் அண்ணாமலைய கோமாளின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளவு பேசுறவங்க ஏன் அந்த ஞானசேகரம் புறம்போக்கு களவாணி பையன் அவனுடைய போட்டோ மத்தவங்களோட எல்லாம் எடுத்த மாதிரி எங்க காட்ட சொல்லுங்க. வெக்கமா இல்ல? அண்ணாமலை துப்புனாருன்னா நானும் துப்புறேன். வெக்கமா இல்ல? ஒரு பொறியியல் பல்கலைக்கழகத்துல சிசி கேமரா வேலை செய்யறேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? என்னோட போனை ட்ராக் பண்றாங்க மேடம். நான் இப்ப எங்க இருக்கேன், எங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க போனாலும் எங்க போனாங்கன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எங்க போனாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு அண்ணாமலைய பத்தி பேசுவாங்க. அவரோட சாட்டை உண்மை பொய் இதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க உங்க வாயில இருந்து வர்றது உண்மையா பொய்யான்னு முதல்ல சொல்லுங்க. யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக ஆதரவாளரும் சமூக செயற்பாட்டாளருமான நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட அந்த பலாத்கார பாலியல் வன்புணர்வு விஷயம் வந்து தமிழகத்துல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது குறித்து நிறைய சர்ச்சைகள் சோசியல் மீடியால ஓடிட்டே இருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து நிறைய விஷயங்களை கையாண்டிருக்காரு. சாட்டை அடி போராட்டம், செருப்பே போட மாட்டேன்ற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சிட்டு இருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க மேம். முதல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த ஒரு ஏற்கவே முடியாத, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்துக்கு நம்முடைய கண்டனத்தை மறுபடி பதிவு செய்துக்கிறோம். அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாம இனி வரும் காலத்துல எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க நீதியும் தீர்வையும் கேட்டு போற இடத்துல அதுக்கு மேல அவங்க வாழ்க்கையே கெடுத்துருவோம் அப்படிங்கிற ரீதியில தான் இத வந்து அரசும் காவல்துறையும் கையாண்டிருக்காங்க. அத வந்து இதுக்கு வரைக்கும் நான் சொல்ல பயந்தாலும் இல்ல மக்கள் சொல்ல பயந்தாலும் இன்னைக்கு உயர் நீதிமன்றமே அவங்கள வந்து இதற்கான கேள்வியை கேட்டிருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ வாயக்கட்டி வைத்த கட்டி பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை அனுப்புறாங்க. அவங்க அங்க எதுக்கு அனுப்புறாங்கன்னா, ஓகே ஒத்துக்கிறோம் படிக்கிறதுக்கு தான் அனுப்புறாங்க, அங்க போய் நீங்க லவ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்காக அனுப்பலன்னு ஒரு பக்கம் வாதம் இருக்கலாம். இருந்தாலும் அதை மீறி அவங்க தப்பே செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. லவ் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலுமே ஒரு கல்லூரி வளாகத்துல அவங்க வந்து பாதுகாப்பா இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க கவலை இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரையுமே அனுப்புறோம். போற இடத்துல ரோட்டுல 8 மணி ராத்திரிங்கிறது ஒரு டைமே கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு நீங்க கேள்வி கேட்டா கூட நான் வந்து அதுக்கு உனக்கு என்னன்னு கேட்பேன். எந்த நேரத்திலயுமே பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ஒரு கப்புல வந்து ஒருத்தன் மிரட்டுறான், பாலியல் வன்புணர்வு செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது, கற்பனை செய்ய முடியாத சமூக அவலம், லா அண்ட் ஆர்டருடைய கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒன்னா திரண்டு போராடி இத வந்து இல்லைன்னா இதை அமைக்கிருப்பாங்க. இப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுதான் இப்ப வந்து பயங்கர பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே பெண்ணை பெத்தவங்க. எனக்கு அந்த பொண்ணுடைய வயசுலயே எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. பெண்ணை பெத்தவங்களும் சரி, கல்லூரிக்கு பசங்களை அனுப்புற பெற்றோர்களும் சரி, அங்க படிக்கக்கூடிய மாணவ மணிகளும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி,
திமுகவை தவிர மத்த எல்லாருமே வந்து மனசாட்சியோட இதுக்காக போராடினதுனால தான் இது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. பத்தாது, தஞ்சாவூர்ல பெண் நியாயம் கேட்டு போராடின கேஸ் என்னாச்சு? அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்கு. இதுவே இல்ல, முன்னேற்றமே இல்ல. அடுத்தது இந்த பெண் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுடைய பிரைவசி எல்லாம் நம்ம வந்து வெளியில கொண்டு வந்துருவோம், அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம அழிப்போம் அப்படின்ற பயமுறுத்தல் தான் இதுல நான் பாக்குறேன். நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி குற்றம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து வெற்றி செஞ்சுவோம் அப்படிங்கிற நிலைமை வந்து மறுபடி வரக்கூடாது. ஏன்னா இப்ப யார் வருவாங்க? யாருமா வருவாங்க? திருப்பி இந்த மாதிரி தப்பு நடக்காதுங்கிற கேரண்டிய கண்டிப்பா இந்த அரசு கொடுக்க முடியாது. ஏன்னா செய்யறவனே இந்த ஆளுங்கட்சியுடைய பிரமுகரா தான் இருக்கிறான். அப்போ அட்லீஸ்ட் காவல்துறையாவது அரசுக்கு சார்பாக இல்லாம, ஆட்சிக்கு சார்பா இல்லாம மக்களுக்கும் மனசாட்சிக்கும் சார்பா இருக்கணும் அப்படிங்கறதையும் நாம வந்து இந்த இடத்துல சொல்றோம். இதுதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சொன்ன ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் சுப்பிரமணியம் பெஞ்சுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். எல்லாருமே அந்த பெண்ணுக்காக, நீதிக்காக, பெண்ணுக்கான நீதிங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கேன்னு மனசு வெம்பி பொங்கி போராடினாங்க. ஆனா அவரையே வந்து நிறைய பேரு விமர்சிக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்களா மேம்? என்னன்னா கோமாளித்தனமா இருக்கு இவர் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல மேம். இங்க பாருங்க, அண்ணாமலை மூச்சு விட்டா கூட அதை ட்ரோல் பண்றதுக்கு திமுகவுல ஒரு ஐடி விங்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, அண்ணாமலை, சீமான், விஜய், இப்படி மாற்று கட்சி இபிஎஸ் அவங்க ட்ரோல் பண்ணாததா? மாற்று கட்சி தலைவர்களை கலாய்க்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய அசைன்மெண்ட். ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற செய்திய மறக்கடிச்சு அத கேட்டவங்களை, அதாவது எனக்கு நீதி வேணும்னு அந்த பெண் கேட்டாளா, உடனே அவ பேரு, ஊரு, அவங்களுடைய மொத்த விவரம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அந்த வாயம் மூடுறது. அதுக்கப்புறம் அவளுக்கு உதவி பண்றவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அதே போல அரசியல் தலைவர்களை அவங்க ஏதாவது ஒண்ணு திமுக விமர்சிச்சா அவங்கள வந்து கலாய்ச்சி அவங்கள வந்து புறக்கணிக்கிறது. என்ன மாதிரி தனியார் நபர்கள் யாராவது அரசு விமர்சிச்சா அவங்களுக்கே தெரியும், நேரா கொண்டு போய் உள்ள தள்ளிடுறது. இதுதான் வந்து இவங்களுடைய பேட்டர்ன். அததான் மறுபடியும் செஞ்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஒண்ணு, நானே வந்து அத ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் நினைக்கிறேன். நான் வந்து வலதுசாரி ஆதரவாளர் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை அவர்களை இப்ப கூட போய் சந்திச்சிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அவரை நான் மதிக்கிறேன். சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய விஷனை நம்ம வந்து மதிக்கிறோம். ஆனா இப்ப அதிமுகவும் சரி, இபிஎஸ் அவர்களும் சரி அந்த கட்சியில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஜெயக்குமார், ஜெயவர்தன் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அதுவுமே வந்து ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. தமிழிசை மேடம், அதே பாஜக கட்சியினுடைய தலைவர் தமிழிசை மேடம் அவர்கள் தலைமையில நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபால்ஸ் கிடைச்சது, மிகப்பெரிய செய்தி ஆச்சு. அதுவும் இம்பாக்ட் இருந்தது. அவங்களை கைது செஞ்சாங்க. அவங்க எல்லாரையும் கைது செஞ்சு கல்யாண மண்டபத்துல வச்சுட்டாங்க. ஏன்னா வெளியில ரோட்ல இவங்க பண்றது வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது. அப்படி கைது செஞ்சதும் தான் அது எல்லாருக்குமே வந்து செய்தி ஆச்சுங்கிறது வேற விஷயம். சீமான் அவர்கள் ஒரு பக்கம், விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பொதுவாக அரசியல் ரீதியான எதிர்ப்பு போராட்டங்கள், கவன ஈர்ப்புகள். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்பு இல்லை. நான் இதை அவர்கிட்டயே சொல்லிட்டேன். ஒரு இப்ப நீங்க சாட்டையால அடிச்சுக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருமா? இது வந்து செய்தி ஆகுது. இருங்க சொல்றேன். இது வந்து செய்தி ஆகுது. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய செய்தி ஆகுது. அவருடைய கோபம், அவருடைய அந்த என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குதே இந்த ஊரு அப்படிங்கிற அந்த ஆதங்கம் புரியுது.
அந்த வலிய நாம வந்து பகிர்றோம். அந்த வலி ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைய பெத்தவங்களுக்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் வந்து ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா இதையும் பார்த்துக்கிட்டு திருப்பி போய் திமுகவுக்கே ஓட்டு போட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த விதமான உங்களை வந்து இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன மாதிரிதான் இல்லையா, நாசமா போகணும். அத ஒத்துக்கிறேன் நானு. ஆனா ஒரு IPS ஆபீசரு, ஒரு மாநில தேசிய கட்சியின் மாநில தலைவர் இதுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்து தன்னைத்தானே வந்து நடு ரோட்ல சாட்டையால அடிச்சுக்கிறத ஜீரணிக்க முடியல, ஏற்க முடியல. அவர் வந்து நான் என்னுடைய கருத்துங்க இது. நான் எனக்கு புரியுது அவருடைய இந்த எமோஷனல் ஒரு ஒரு ரியாக்ஷன், அது இம்பல்ஸ் ரியாக்ஷன் அது. ஆனா தப்பு செஞ்சவங்களை கூட்டி வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளையே தாக்கிக்கிறது எந்த விதத்துல? அவங்கள தாக்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்துலதான் தன்னைத்தானே வருத்துக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது இல்ல மேம்? இல்ல, அந்த இடத்துலதான் நான் வேறுபடுறேன். ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் நாளைய ஆட்சியில அமரக்கூடிய தலைவரா தன்னை இப்ப அப்படிதான் எலெக்ஷன் எல்லாம் வந்து பாஜக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வரக்கூடிய கட்சியாக தன்னை போர்ட்ரே பண்ணும்போது அந்த கட்சியுடைய தலைவர் என்ன பண்ணணும்? அவருடைய குரலுக்கே, அவர் பேசினதுக்கே அங்க வந்து ஒரு எதிரொலி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கணும். தன்னைத்தானே வருத்திக்கிறது அடிச்சுக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு ட்ரோல் எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு நம்ம ட்ரோல் கண்டென்ட் கொடுக்க கூடாது இல்ல. அது எனக்கு வந்து அவர் தன்னை வருத்திக்கிட்டதும் எனக்கு பிடிக்கல. அவர் வருத்திக்கிட்டது வந்து 4 பேருக்கு வந்து அத ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்கல. பாதிக்கப்பட்ட மாணவிய போக்கஸ் பண்ணி போராட்டம் இருக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில அந்த ஒரு செய்தி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா, திமுகல வந்து அவங்க வந்து திட்டுறது கலாய்க்கிறது இருக்கட்டும், எஸ்வி சேகரெல்லாம் 10 பைசா அந்த பெண்ணுக்காக அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கல. அவரே காமெடி நடிகரு, அவரை பார்த்து சிரிக்கிறது தான் அவருக்கே சோறு போடுது. அவரு கோமாளித்தனமா நடிச்சு பொழப்பு நடத்துற எஸ்வி சேகர் எல்லாம் அண்ணாமலைய கோமாளின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க கூடாது இல்ல. எனக்கு அது வருத்தமா இருக்கு. நல்ல வேளை நான் அங்க இல்ல, இருந்திருந்தா எனக்கும் சாட்டை அடி கிடைச்சிருக்குமோ, நானே என்ன வருத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மேம். எஸ்பி சேகர் எல்லாம் அப்படி பேசுறதுக்கு அவருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க. அவர் வந்து மனசாட்சியை அடகு வச்சா பரவாயில்ல, மனுஷத்தன்மையே அடகு வச்சுட்டு பேசுறாரு. அத பத்தி இன்னும் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அவரையெல்லாம் ஒரு ஏதோ பெரிய மனுஷன் போல இருக்குன்னு மக்களுக்கு நம்ம வந்து எந்த விதமான தோற்றத்தையும் கொடுத்துடக்கூடாதுங்க. ஆனா வாய் இருக்குன்னு பேசுறவங்க தான் தமிழ்நாட்டுல அதிகம் ஆயிட்டாங்க. இப்போ இந்த மாணவியோட விவகாரத்துல பாத்தீங்கன்னா, மாணவியோட விவரங்கள் இருக்கு. அந்த FIR லீக் ஆனதுல இருந்து மாணவிக்கு எதிராக எடுக்கப்படுற அந்த ஆதரவா எடுக்கப்படுற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு சுணக்கமா இருக்கிறதா பேசப்படுது. அதுவும் இல்லாம குற்றவாளிக்கு ஆதரவா வந்து ஆளும் கட்சி செயல்படுறதாவும் நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு மேம். திமுக அமைச்சர்களும் சரி, இல்ல மெயின் இடத்துல இருக்கவங்களே வந்து அந்த குற்றவாளிக்கு பின்புலத்துல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? இது என்னங்க சொல்லப்படுது? இப்ப அந்த குற்றவாளிய பத்தி இப்ப சோசியல் மீடியால எல்லாம் கலாய்க்கிறாங்க தானே. அண்ணாமலைய வந்து இதெல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க, EPS கலாய்க்கிறாங்க. மத்தவங்க யார் கேள்வி கேட்டாலும் விஜய் எல்லாம் பெருசா கேள்வி ஒரு பெரிய அளவுல கேட்கல. அவர் வந்து சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப ஏமாற்றம். அவரு அஞ்சலை அம்மாளை வச்சு அவர் வந்து மாநாடு நடத்தினவரு. இந்த விஷயத்துல அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஏமாற்றம். அது இருக்கட்டும், அவர் தேவையில்லை. கூட்டணியில உறுப்பினரா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து வெளியே வந்து காரி துப்பிட்டாங்க. SFI அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் பாடி ஆஃப் CPI தான். அவங்களே வந்து கரடியே காரி துப்புருச்சு. ஏன்னா அவங்கள நான் பாராட்டுறேன், கை தூக்கி வணங்குறேன். ஏன்னா ஒரு மாணவிக்கு ஆதரவாகவும் சட்டம் ஒழுங்குக்கு ஆதரவாகவும் அவங்க குரல் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து அடுத்த முறை எலெக்ஷன்ல மனசாட்சி உள்ள மக்களுக்கான கூட்டணியில அவங்க பங்கு பெறணும். இந்த கேடு கெட்ட ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேங்க, ஓப்பனா சொல்றேன்.
நீங்க கேக்குறீங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப கலாய்க்கிறாங்கல்ல, எல்லாரையும் கலாய்க்கிறாங்கல்ல, முட்டு கொடுக்குறாங்கல்ல, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பேசுறவங்க ஏன் அந்த ஞானசேகரம் புறம்போக்கு களவாணி பையன் அவனுடைய போட்டோ மத்தவங்களோட எல்லாம் எடுத்த மாதிரி எங்க காட்ட சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்கு. மாசுவோட எடுத்த போட்டோவும், உதயநிதியோட எடுத்த போட்டோவும், இவர் புயல் நிவாரண நிதிக்கு பண்ண விழாவில் இவர் பண்ண வேலையும், அதுக்கான போட்டோஸும், இன்விடேஷன் வந்துட்டே இருக்கா இல்லையா? எடுத்தா தோண்ட தோண்ட தரவுகள் வந்துட்டே இருக்கு. அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது குற்ற சரித்திரத்துல ஒரு 24 வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியா ஞானசேகரன் இருக்காரு. அவரைதான் ஒரு முக்கிய புள்ளியா அங்க கூப்பிட்டெல்லாம் வச்சிருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது மேம். எல்லா இடத்துலயுங்க இவரு, நான் ஓப்பனா சொல்றேனே, அடையாறுல பிரியாணி கடை வச்சு நடத்துறாரு. அந்த பிரியாணி கடையோட பேரு கூட இப்ப சொன்னா என்ன எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க இவர் அந்த பிரியாணி கடையில பிரியாணி மட்டும்தான் வித்தாரா? ஏன்னா எல்லாரையும் கைக்குள்ள போட்டதா பேசுறாங்க. இவருடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சு இவர் இங்கத்தான் இவ்வளவு 20க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்கள்ல பெண்டிங் வச்சுட்டு இவர் ஜாலியா உட்கார்ந்து எல்லாருக்கும் அல்வா கொடுத்திருக்காரு. பிரியாணி கொடுக்கல, அல்வா கொடுத்திருக்காரு. போலீஸுக்கு தெரியாமல்லாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அண்ணா பல்கலைக்கழகத்துல இவருடைய 4வது மனைவி, நோட் த பாயிண்ட், 4வது மனைவி பணி புரிஞ்சிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு இவர் அடிக்கடி போய்கிட்டு இருக்கிறதுனால செக்யூரிட்டியில ரெகுலரா வர்றவர்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை கூட ஒத்துக்கிறேன், அது புரியுது. ஏன்னா நான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கேன் மேடம். நான் அங்கதான் என் பிள்ளைங்களுக்கு நீச்சல் கத்து கொடுத்துருக்கேன் சின்ன வயசுல அவங்களுக்கு. பல வருடங்களுக்கு முன்னால ஒவ்வொரு தரமும் நம்ம வண்டி கார்ல போகும்போது வண்டியுடைய இதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. உள்ள போகும்போது நோட் பண்ணிக்குவாங்க, வெளியே வரும்போது லேட் ஆயிரும், அதனால வெளியே வந்தோங்கிற ரெக்கார்டு இருக்காது, உள்ள போனது நோட் பண்ணுவாங்க. அதே போல தனிப்பட்ட நபரா வந்தாலும் அந்த புக்ல எல்லாம் போடணும். இப்பெல்லாம் அந்த மாதிரி நடைமுறை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நேத்து விசாரிச்ச வரைக்கும் இப்பெல்லாம் ரொம்ப லாக்ஸ் ஆயிடுச்சுன்னு செக்யூரிட்டியில சரியான இது. ஆனா இந்த பயலை பொறுத்த வரைக்கும் இவர் ரெகுலரா போய்கிட்டு இருக்கிற ஆளுங்கிறதுனால அவங்களும் ஒரு நம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஆளு எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட்னு, பட் போலீஸ்க்கு தெரியும்ல. இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், வெக்கமா இல்ல? அண்ணாமலை துப்புனாருன்னா நானும் துப்புறேன். வெக்கமா இல்ல? ஒரு பொறியியல் பல்கலைக்கழகத்துல சிசி கேமரா வேலை செய்யறேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஐஐடிக்கு அடுத்து இந்திய அளவுல மிக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் எதுக்கு? இன்ஜினியரிங்க்கு. நீங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கத்து கொடுக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில சிசி கேமரா வேலை செய்யலன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் கேட்ட அப்புறம் போலீஸ் இல்ல நாங்க மத்த 70ல 50 வேலை செஞ்சுச்சு, அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இந்த மனுஷன் ஒரு நோன் ரவுடி, ஒரு நோன் அக்யூஸ்டு. இவனை இத்தனை நாள் இவனுடைய நடை எங்க போறா வர்றா ஆக்டிவிட்டியை விட்டுட்டு நீங்க சுதந்திரமா அவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழையிறான். திரும்பி வர்றதுக்கு எங்க அவன் ஒதுக்குப்புறமான இடத்துலதான் அவன் பொண்டாட்டியை சந்திக்கிறானா? என்ன நினைச்சாங்க அப்ப போலீஸ்? புரியல. என்னோட போனை ட்ராக் பண்றாங்க மேடம். நான் இப்ப எங்க இருக்கேன், எங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் மேல ஒரு இது இருக்கிறதுனால, ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறதுனால என்ன ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க போனாலும் எங்க போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவன் எங்க போனாங்கன்னு பார்க்க மாட்டாங்களா? பார்க்க மாட்டாங்களா? அவன் உள்ள போறான், ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவன் மனைவியை சந்திக்கிறான்னு நினைப்பாங்களா? எனக்கு சரி அந்த அளவு கூட பார்க்க முடியாது, ஒரு தோராயமா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா கூட அடுத்த கேள்வி என்ன வருது தெரியுமா? மாவு கட்டு போட்டா ஒண்ணு தெரியுமா? எனக்கு அப்படி ஒரு டவுட். ஏன்னா நானும் இப்ப உள்ள போயிட்டு வந்த அனுபவத்துல பேசுறேன். மாவு கட்டு போட்டா எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? கால் உடைஞ்சு போச்சுன்னா கால் உடைந்த ஒரு நபரை எப்படி நீங்க சிறையில அடைப்பீங்க? ஜாலியா ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில தான் உட்கார்ந்துருப்பான் அந்த ஆளு. அவசரமா அந்த ஆளு ஓடி போனதுக்கு அதுக்கு கூட காரணமா இருக்கலாம் இல்லையா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வருது. நீங்க ஆளுங்கட்சியில முட்டு கொடுக்க ஐயோயோயோ அந்த ஈகோ சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா
எல்லாரும் திமுக அனுதாபிகளும் அவங்களுடைய சோசியல் ஐடி விங்கு குரூப்பும் அவங்களுடைய அவங்க சார்பு மீடியாவிலும் பாத்தீங்கன்னா ஐயோ பயங்கர தேசிய பெண்ணியவாதிகளா ஆயிட்டாங்க மேடம். மணிப்பூர்ல பேசினேன், இப்போ இந்த ஞானசேகரனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த பெண்ணுக்கு என்ன நீதி கொடுத்தீங்கன்னு கேட்டா உடனே ஓ மணிப்பூர்ல கேட்டீங்களா, மல்யுத்த வீராங்கனை கேட்டீங்களா, இதுல மகாராஷ்டிரால கேட்டீங்களா, பில்கிஸ் பானுவா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேசிய அளவுல இப்போ வந்து பிரச்சனை. ஆசிஃபாவை கேட்டீங்களா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்தையும் கேக்குறாங்க. அதாவது இப்ப நீ இத என்ன பண்ணன்னு கேட்டேன்னா இதுக்கு நீ பதில் சொல்லாம மத்ததெல்லாம் கேட்டினாலே புரிஞ்சு போச்சு நீ முட்டு கொடுக்குறன்னு. ஆமா, ஆளுங்கட்சிக்காரங்க முட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஞானசேகரனுடைய மாவு கட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் வந்து அந்த அண்ணாமலை அடிச்சுக்கிட்ட அந்த சாட்டை உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில இறங்கி இருக்காங்க. அந்த சாட்டையில வந்து உடம்புலயே படல, சாட்டை வந்து வலிக்காத விதத்துல உருவாக்கப்பட்டுச்சு, வலிக்காமல் சாட்டை அடிப்பது எப்படின்னெல்லாம் படிச்சுட்டு வந்தாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஞானசேகரன் குறித்த அந்த தகவல் ஆராயணுமா, இல்ல அண்ணாமலை குறித்த சாட்டையை வந்து நம்ம ஆராய வேண்டி இருக்கா மேம்? அப்படிதாங்க பண்ணுவாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு அண்ணாமலைய பத்தி பேசுவாங்க. அவரோட சாட்டை உண்மை பொய் இதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க உங்க வாயில இருந்து வர்றது உண்மையா பொய்யான்னு முதல்ல சொல்லுங்க. பொய்ய மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு தரப்பினர் மத்தவங்களுடைய உண்மையையும் பொய்யையும் ஆராய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அண்ணாமலை ஏதோ செஞ்சாருங்க, அவர் செஞ்சது பொய்யா இருந்தா அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வலிக்குது உங்களுக்கு, அவர் அடிச்சுட அடி உங்களுக்கு வலிக்குது, அதனாலதானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது பொய்யா இருந்தா அதை கடந்து போய் இப்ப ஆக வேண்டியதை பாருங்க. எனக்கு நான் அவரை இப்ப இது நீங்க கேக்குறதே தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்களை விட்டுருவோங்க, அவர் கடந்து போய் அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நடக்குது பாருங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு உரிய பையனா. இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய அடையாளத்தை வந்து நீங்க பிரைவேட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி பயன் இல்லை, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. மரியாதையோட இன்னும் 2 வருஷம் படிப்பு பேலன்ஸ் இருக்கு. மரியாதையோட அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு அவங்களுக்கான படிப்பை முடிக்கக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேடம் அது? உள்ள நுழையும் போது வெளியே வரும்போது அங்க வந்து பின்னாடி சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம மக்களை சொல்லணுங்க, மக்களை சொல்லணும். வம்புன்னு வந்தா மனசாட்சியே கிடையாது, அறிவே கிடையாது சில மக்களுக்கு. எல்லாரையும் சொல்லல, பட் ஒரு நம்ம மறுக்க முடியுமா? நீங்க மறுக்க முடியுமா? ஒரு மனசுல ஈரமே இல்லாம ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை, அவங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு அப்படி நடந்தா அப்படிதான் பேசுவாங்களா? ஆனா வம்பு பேசுவாங்க. போது பாரு இந்த பொண்ணுதான். பெண்ணுடைய பெற்றோர்கள் இதை ரொம்ப புத்திசாலித்தனமா கையாண்டு இருக்காங்க, பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல ஆதரவா துணை நின்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் மேம். இல்ல கண்டிப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்முடைய தைரியத்தையும் ஆதரவையும் உறுதுணையையும் நம்ம தெரிவிச்சு கொள்றோம். நான்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க சார்ந்த சமூகத்தை கூட நான் செய்தியில படிச்சேன். அந்த அந்த சமூகம் இந்த இடத்துல வேற எதையும் சொல்ல தயக்கமா இருக்கு, இருந்தாலும் சமூகம் மூலமாகவும் அவங்களுக்கான துணை இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பெருமையோட சொல்லிக்கிறோம். என்னன்னா அந்த பொண்ணே தைரியசாலி. தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோட போகுது, போற இடத்துல வந்து அது போறது எங்கேயும் வந்து எங்க போகுது, நம்ம பத்திரமா இருப்போம் அப்படின்னு நினைச்ச இடத்துக்குதான் போகுது. ரோட்டுக்கோ லாட்ஜுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போல, தப்பான இடத்துக்கு போல. தன்னுடைய கல்லூரி வளாகத்துல 8 மணி அளவுல ராத்திரி அப்படின்னு, ராத்திரி 2 மணிக்கு ஆளரவமே இல்லாத இடத்துல அப்படிலாம் இல்ல, நார்மலா தான் போயிருக்கு. போன இடத்துல முதல்ல அந்த பயலை உதைக்கணும். அவன் வீர தீர பராக்கிரமம். அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு என்ன பார்த்துச்சோ அப்படின்னு எனக்கு வந்து கோபம் வருது. நான் என் மகள் கிட்ட சொன்னேன், இந்தா பாரு, நீ லவ் பண்ற தப்ப வேற ஏதாவது பிரச்சனைல மாற்றங்கிறது வந்து 2ஆம் பட்சம், அப்படி எதுவும் பண்ணிடாத. பத்தியா சொன்ன மேடம், நான் இங்க பாரு, லவ் பண்றதா இருந்தா கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் பண்ண, எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா வெளியே வந்து ஆமா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடவடிக்கையை மட்டும் நீ பண்ணு. அண்டு ஒர்த்தே இல்லாத ஆம்பளை பசங்களை நம்பி வாழ்க்கையை தொலைக்காத அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன், என் பொண்ணுக்கு சொன்னேன். இதனால இந்த நியூஸ்னால அவன் ஒர்த்தே இல்ல,
ஆனா சின்ன வயசுல செஞ்ச தவறுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து துணையா இருந்து அந்த பெண்ணை வளர்த்து நடத்துறாங்கிறது அந்த பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த நிலையிலயும் அந்த பொண்ணை மருத்துவமனையில சேர்த்து இப்ப வரைக்கும் கூட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் உறுதுணையா இருக்கிறது அந்த நபரையும், அந்த ஆண் நண்பரையும் நம்ம பாராட்டணும்ல மேம். அவர் ஏங்க ஓடினாரு? அவர் அந்த பொண்ணை விட்டு ஏங்க போனாரு? அடிச்சு துரத்திட்டு தான் சொல்றாங்கல்ல மேம். அடிச்சு துரத்துனா அடிச்சு நீங்க அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டீங்க, மூர்ச்சி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வேற விதம் இல்ல. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு மயக்கமான நிலையில தான் இருந்ததாகவும் சொல்லப்படுது மேம். அப்படியா இருந்தா நீங்க ஓடுனீங்கல்ல, ஓடி போன இடத்துல ஒரு போலீஸ்க்காவது ஒரு கம்ப்ளைண்டாவது போட்டிருக்கணும் இல்ல அவரு? அது எங்க? அப்படி எனக்கு எந்த விதமான செய்தியும் வரலையே. ஒரு 100க்கு போனா பண்ணிருக்கணும் இல்ல அவரு? அது எங்க பண்ணாரா? அதுக்கான தரவு ஒருவேளை பண்ணிருந்தாருன்னா நான் சரி, நான் இப்ப அவரை திட்டுனதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பட் எனக்கு அப்படி எந்த நியூஸும் தெரியாததுனால நம்ம அது வந்து ஒரு ராணுவ ரகசியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆண் நண்பர் நேத்தே வந்து இத கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்னு அந்த இதுல அந்த குற்றப்பத்திரிகையில இல்லையே. இந்த பொண்ணு தனக்கு அதோட தைரியத்தை தான் நம்ம பாராட்டுறோம். இந்த பொண்ணு வந்து தனக்கு நேர்ந்த கொடுமைய இவரோட சேர்ந்தே கூட போயிருந்திருக்கலாம். உடனடியா போய் அங்க கல்லூரி ஆசிரியரோட சேர்ந்து அடுத்த நாள் போய் கோட்டுப்புறம் மகளிர் பல்கலைக்கழகத்துல இவங்க வந்து ரொம்ப கரெக்டான எல்லா புரோட்டோகால் எல்லா மெத்தடும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க வந்து எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பட் அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை நமக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் போலீஸ் தான். போலீஸுடைய கவனக்குறைவுன்னு அவங்க சொல்றாங்க. கவனக்குறைவுல என்னங்க, கவனக்குறைவு கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்க ஒத்துக்குவாங்களா? நான் போடல, என் அட்மின் போட்டான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா இவங்க? ட்விட்டர்ல செய்தி அட்மின் போட்டான்னு சொன்னதுக்கு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணல. கவனக்குறைவுன்னு சொன்னா அப்ப உங்க கவனக்குறைவுக்கும் தண்டனை இருக்கணுங்க. போலீஸ்னு சொன்னா மட்டும் கவனக்குறைவா இருக்க ஏங்க? நாங்க வந்து கவனக்குறைவா இருந்துட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து போலீஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை ரொம்ப தகர்க்கக்கூடிய விஷயம். இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறது வந்து அது உண்மையா இருந்தாலும் பயமா இருக்குது, ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது. அது பொய்யா இருந்தா சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் எதுக்கு அதை நம்ம சொல்றோம்னா, இந்த பொண்ணுக்கு இப்ப அவங்க பெற்றோரை தாண்டி இப்ப அது போகுது. காலேஜ் போனா பின்னாடி சில நாக்குல நரம்பு இல்லாதவங்க தோப்பாரு போகுது பாருன்னு கியூரியாசிட்டி வேல்யூக்கு இங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை கூட ரோட்ல செல்ஃபி எடுக்கிற கல்ச்சர் இருக்குதுங்க. இத நம்ம மறுக்க முடியாது. அப்படி சில பேர் இருப்பாங்க. அதை மீறி அந்த பொண்ணு கிளாஸ் ரூமுக்கு போகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, கிளாஸ் ரூம்ல அதை ஒரு ஹீரோயினா தான் பார்ப்பாங்க. அத ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா, ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் பார்ப்பாங்க. சக மாணவிகள் மாணவர்கள் வந்து அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்தா தான் இருப்பாங்க, சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அந்த ஒரு தைரியத்தோட போகலாம். படிக்கிறதுக்கு நஷ்டஈட பல்கலைக்கழகத்தை நஷ்டஈடு கொடுக்கும்படி இன்னைக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நான் சப்போர்ட் பண்றேன், ரொம்ப பாராட்டுறேன் அந்த தீர்ப்பை. ஏன்னா இது பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பான சூழலை கொடுக்க தவறியதற்கான தண்டனை. அதுக்கு மேல அவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செய்யணும். ஏன்னா அந்த பொண்ணுடைய முகம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சுங்கிறது. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். அடுத்தடுத்து என்ன நடக்குது இந்த வழக்குல அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மேம். நன்றி.